everyone. Previous video la நம்ம என்ன பார்த்தோம்னா we saw the transport number determination of using Hitov method அது பார்த்தோம். So we'll just recap the Hitov method. So first transport numberனா என்ன, total currentக்கும் அந்த ion total current வந்து எவ்வளோ amount வந்து அந்த ion வந்து carry பண்ணுது அதுதான் வந்து transport number. அந்த ratio தான் வந்து transport number. That is the fraction of the total current carried by the given ion. That's a transport number. Hitov number சொல்லியிருந்தோம். தென் ஹிட்டாஃபோட எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தோம். ஸோ மெயின் ஃபார்முலா என்னென்னா லைக் ஃபால் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராம் ஈக்வலன்ஸ். இதே சில்வர் நைட்ரேட் கொடுத்தாக்கா அந்த கிராம் ஈக்வலன்ஸ்க்கு என்ன பண்ணணும், பை 170 நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கணும். So the fall of concentration around the anode and then silver deposited at the coulomb meter அது வந்து நம்ம அதையும் கிராம் ஈக்வலன்ஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். தென் இதனோட ரேஷியோ தான் வந்து D/W when the platinum electrodes யூஸ் பண்ணுறப்போ இந்த ஃபார்முலா அதில் வந்து 1- எடுக்கிறப்போ நைட்ரேட் அயானுக்கு வந்துடும். சிமிலர்லி அட்டாக்கபிள் எலக்ட்ரோட்ஸாக இருந்தாக்கா இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் பார்க்கணும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கிராம் ஈக்வலன்ஸ் அதை ஈன்னு எடுக்கிறோம். கிராம்ஸ் கொடுத்தாக்கா ஃபஸ்ட்டு சில்வரோட ஈக்குவலண்ட் வெயிட் 108 அண்ட் டிவைடட் பை சில்வர் நைட்ரேட்டோட வெயிட் வந்து 170. தென் இதை வச்சு நம்ம கிராம் ஈக்வலன்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகே, தென் இந்த ஃபால் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் டியூ டு த மைக்ரேஷன் ஆஃப் சில்வர் டிவைடட் பை த அமௌண்ட் ஆஃப் சில்வர் டெபாசிட்டஸ். அது சில்வர் கூலும் மீட்டராக இருந்தால், இதே காப்பர் கூலும் மீட்டராக இருந்தாக்கா காப்பர் எவ்வளோ டெபாசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது ஓவரால் வந்து பார்த்திங்கனாக்கா மெயினாக என்னென்னா லாஸ் அரவுண்ட் தி கேத்தோட் divided by loss around the anode equal to speed of the anion by speed of the cation equal to V/U. அதாவது T minus by T plus. ஸோ இதை நம்ம இன்வெர்ஸ் எடுக்கிறப்போ தான் வந்து என்ன ஆகும், உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் நம்பர் T plus equal to U plus by U plus and U minusன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரைட், okay, just let me write it. So what you got it is overall T plus வந்து loss around fall of concentration around the anode divided by silver deposited in silver coulomb meter. ஓகே, அதுதான் வந்து ஃபைனல் ஃபார்முலா. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம என்ன சொன்னோம், T plus equal to U plus by U plus and U minus மொபிலிட்டி வச்சும் நம்ம பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு மூவிங் பவுண்ட்ரி மெத்தட் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ மூவிங் பவுண்ட்ரி மெத்தடோட உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கனாக்கா யூ ஹாவ் வெர்டிக்கல் டியூப் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வெர்டிக்கல் டியூப்பில் என்ன பண்ணுறாங்க, ஸோ இங்கே மெயினாக வந்து நம்ம HCl அண்டு CdCl2 இந்த ரெண்டுத்தையும் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ காமன் ஆனியான் வந்து குளோரைடு அயான் வந்து இருக்குது. அடுத்து கேட்டையான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா CD அண்ட் H+. இது ரெண்டுத்தில் H+ தான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆஃப் H+ இஸ் கிரேட்டர் தென் டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆஃப் CD. இந்த ரெண்டு கண்டிஷன் தான். ஒரு காமன் ஆனியான் இருக்க மாதிரி எலக்ட்ரோலைட்டை சூஸ் பண்ணணும். அந்த ரெண்டுத்தில் எதனோட டிரான்ஸ்போர்ட் நம்பர் மெஷர் பண்ண போகிறோமோ அது வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும், அதனோட டிரான்ஸ்போர்ட் நம்பர் வந்து அதிகமாக இருக்கணும். தென் என்ன பண்ணுறோம், we are going to do the எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி அந்த ஃபீல்டோட ப்ரெசன்ஸில் ஒரு அயான் வந்து எப்படி மூவ் ஆகுது இங்கே வந்து நம்ம டைரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறோம். முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம், கரண்ட்டை பாஸ் பண்ணி எலக்ட்ரோலிசிஸ் பண்ணி 3 கம்பார்ட்மெண்ட்டில் எந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு லாஸ் நடந்தது, எந்த கம்பார்ட்மெண்ட்டில் வந்து டெபாசிட் நடந்தது, அதுக்கப்புறம் பேக் டைட்ரேட் பண்ணி வெயிட் கண்டுபிடிச்சி ஹிட்டாஃப் மெத்தடில் பார்த்து. இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே அந்த பவுண்ட்ரி வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு அது தெரிஞ்சாவே போதும், ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் தி டைரக்ட் அப்சர்வேஷன் ஆஃப் மைக்ரேஷன் ஆஃப் அயான்ஸ் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறப்ப அந்த அயான்ஸ் வந்து எப்படி மைக்ரேட் ஆகுது, அதனால் பவுண்ட்ரி வந்து உங்களுக்கு மைக்ரேட் ஆகும். ஸோ த கண்டக்டிவிட்டி செல் இன் திஸ் மெத்தட் இஸ் அ வெர்டிக்கல் டியூப். இதுதான் வந்து வெர்டிக்கல் டியூப் இங்கே கொடுத்துருக்கிறது தான். இது ஃபுல்லுமே வந்து வெர்டிக்கல் டியூப். ஓகே, அங்கேருந்து இது வரைக்கும். தென் it is filled with the cadmium chloride at the பாட்டமில் இங்கே cadmium chloride வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். அட் த டாப்பில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். இது ரெண்டுமே வந்து ஒரு பவுண்ட்ரி மாதிரி க்ரியேட் பண்ணேன். ஏன்னா டென்சிட்டி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இட் கிரியேட்ஸ் த பவுண்ட்ரி. ஸோ அப்போ HCl வந்து உங்களுக்கு பிரின்சிபல் எலக்ட்ரோலைட், அதான் வந்து மெயின் எலக்ட்ரோலைட். cadmium chloride வந்து பார்த்தீங்கன்னாக்கா இண்டிகேட்டர் எலக்ட்ரோலைட். ஓகே, ஸோ தட் இதை நம்ம ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுறப்போ ஒரு பவுண்ட்ரி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இனிஷியலோட அந்த பவுண்ட்ரியோட லெவல் வந்து A ப்ரைம் வந்துட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த cadmium chloride இருக்கு இல்லையா, அது பாட்டமில் பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு ஆனோட்னா வந்து பாசிட்டிவ், இங்கே ப்ளஸ் போட்டிருக்காங்க.
இந்த ஆனோட் வந்து பாசிட்டிவ். ஸோ இது வந்து ஒரு கேட்மியம் ராட் கூட கனெக்ட் பண்ணி இங்கே கொண்டு போயிட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு கேத்தோடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிளாட்டினம் மைனஸ், இதை கொண்டாந்து திருப்பியும் இந்த மாதிரி அம்மீட்டர் வச்சு இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன் அட்ஜஸ்டட் இன் தட் வே தட் நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். எப்படி HCl வந்து மேலே மிதக்கிற மாதிரியும் கேட்மியம் குளோரைடு வந்து கீழே பாட்டமில் சிங்க் ஆகிற மாதிரியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஸோ த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன்ஸ் ஆர் அட்ஜஸ்டட் ஸோ தட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்ஸ் ஃப்ளோட்ஸ் ஓவர் த cadmium chloride. ஸோ HCl இஸ் லைட்டர் தென் த cadmium chloride, அதனால் அது மேலே ஃப்ளோட் ஆகும். ஸோ ஒரு ஷார்ப் பவுண்ட்ரி வந்து இனிஷியல் வந்து ஏ ப்ரைம் வந்து வச்சுக்கிறோம். தென் என்ன பண்ணுறோம், நம்ம கேர்ஃபுல்லாக தான் இண்டிகேட்டர் எலக்ட்ரோலைட், ஏன்னா கேட்டையான் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடாது. கேட்மியம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணும் கம்பேர்ட் டு H+. அதை ஏற்கனவே சொல்கிறேன், டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆஃப் H+ ஷுட் பி கிரேட்டர் தென் டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆஃப் cadmium 2+. ஸோ தட் நம்ம TH+ தான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எதை கண்டுபிடிக்க போகிறோமோ அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும். அது வந்து ஒரு காமன் ஆனியான் இருக்கணும், அதனால தான் குளோரைட் அயானை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ த மொபிலிட்டி ஆஃப் த cadmium ions is less than that of the hydrogen ion. So it has a common anion which is a Cl- ion with the hydrochloric acid. இப்போ பிரின்சிபல் எலக்ட்ரோலைட் என்னன்னு கேட்டாக்கா HCl, இண்டிகேட்டர் எலக்ட்ரோலைட் என்னன்னா வந்து cadmium chloride. ஓகே. தென் என்ன பண்ணுறோம், இந்த ஆனோட் இஸ் அ ஸ்டிக் ஆஃப் கேட்மியம் மெட்டல். இங்கே இந்த ஆனோடில் வந்து கேட்மியம் மெட்டல் வந்து இங்கே பாட்டமில் இந்த இது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து எலக்ட்ரிக்கலி கண்டக்டிவ். இதை வச்சு என்ன பண்ணுறோம், வி ஜஸ்ட் கனெக்டட் வித் த சர்க்யூட். தென் கேத்தோடு வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து பிளாட்டினம், இங்கே இருக்கிறது வந்து கேட்மியம், இங்கே இருக்கிறது பிளாட்டினம். அதை கொண்டாந்து அம்மீட்டர் அந்த சர்க்யூட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஸ்மால் கரண்ட், ரொம்ப கொஞ்சமாக கரண்ட் பாஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு இந்த ஆனியான்ஸ் குளோரைட் அயான்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கீழே டவுன்வர்ட்ஸில் வந்து வரும். குளோரைட் அயான் இந்த டைரெக்ஷனில், ஏன்னா வந்து குளோரைட் அயான்ஸ் வந்து என்னது நெகட்டிவ் அயான்ஸ், ஆனால் இந்த எலக்ட்ரோடு என்னது பாசிட்டிவ். அப்போ நெகட்டிவ் அயான்ஸ் பாசிட்டிவ் எலக்ட்ரோட தேடி வரும். அண்ட் H+ அயான்ஸ் எங்கே போகும், இது வந்து நெகட்டிவ் எலக்ட்ரோடு. H+ அயான்ஸ் பிளாட்டினம் எலக்ட்ரோட் நோக்கி போகும். அப்போது H+ அயான்ஸ் மூவ் டுவர்ட்ஸ் தி அப்வர்ட், Cl- அயான் மூவ் டுவர்ட்ஸ். இதனால் என்ன ஆகும், இந்த பவுண்ட்ரி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மாறும். ஸோ உங்களுக்கு AA ப்ரைம்லேருந்து BB ப்ரைம்க்கு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது அந்த பவுண்ட்ரி. இந்த டிஸ்டன்ஸ் நம்ம Lன்னு வச்சுக்கிறோம். இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த டியூபோட ஏரியா வந்து ஏன்னு வச்சுக்கிறோம். ஓகே. ஸோ அதப்போ வால்யூம்னா என்னது, வால்யூம் வந்து நமக்கு 3 டைமென்ஷன் இருக்கணும். ஸோ லென்த் இன்ட்டு ஏரியா. ஸோ லென்த் வந்து Lன்னு வச்சுக்கிறோம், எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு இந்த இதில். கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து அப்போ L இன்ட்டு A. ஓகே. தென் கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இதில் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம் இல்லையா, C கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆசிட் HCl வந்து எவ்வளோ இருக்கும், C கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஆசிட் வந்து நம்ம 1 லிட்டரில் இருக்கணும். தட் மீன்ஸ் 1000 ml நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, பெர் லிட்டர் 1000 ml எடுத்திருக்கோம். அப்போது டிரான்ஸ்போர்ட் நம்பர் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம், வி பாஸ்டு கரண்ட் ஆஃப் which is equal to Faraday அமௌண்ட்டுக்கு நம்ம கரண்ட்டை வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ த குவான்டிட்டி ஆஃப் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பாஸ்ட் வந்து Q Faradays. இப்போ அதை டிவைட் பண்ணுறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதில் இந்த டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆஃப் H+ is equal to இந்த லென்த்து ஏரியா C கிராம் ஈக்குவலன்ஸ் டிவைட் பை 1000 ml இன்ட்டு Q அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து பாஸ் ஆகுது. எலக்ட்ரிசிட்டி அப்ளை பண்ணுறதுனால இது மூவ் ஆகிருக்கு. அப்போது டிஸ்டன்ஸ் கைண்ட் ஆஃப் ட்ராவல்டு அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, அதை தான் வந்து டிரான்ஸ்போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது LAC, வேர் L இஸ் த லென்த் ஆஃப் த பவுண்ட்ரி, A வந்து ஏரியா ஆஃப் த டியூபு, C வந்து கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் தி HCl. ஓகே, ஆஃப் HCl. 1000ன்றது பெர் லிட்டர், Qன்றது குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ்ட், குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பாஸ்ட். ஓகே. ஸோ இதுதான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம், பூமிக் பவுண்ட்ரி மெத்தடில் ஜஸ்ட்டு கரண்ட் அப்ளை பண்ணுறப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் அது ட்ராவல் ஆச்சு, இது எக்ஸ் அமௌண்ட் வச்சுக்க நம்ம அதை Lன்னே வச்சுக்கிறோம். ஓகே. L அந்த கிராஸ் செக்ஷனல் டியூபோட ஏரியா வந்து ஏன்னு வச்சுக்கிறோம். ஓகே. இந்த AA ப்ரைம்ன்றது அந்த இனிஷியல் மார்க்கிங், BB ப்ரைம்ன்றது ஃபைனல் மார்க்கிங் போகிறது. நாமளாக வந்து அந்த ஏக்கு இந்த ஏக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் ஏன்றது ஏரியாவுன்னு வச்சுருக்கோம், அதனால் வந்து டோன்ட் கெட், இது வந்து அதனோட மார்க்கிங். ஓகே. இனிஷியல் எங்கே இருக்குது, ஃபைனல் எங்கே இருக்குது, அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து L. தென் அந்த டியூபோட இந்த இடத்துல இருக்க ஏரியா அது வந்து A அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே.
ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. ஸோ டுகெதர் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா ஹிட் ஆஃப் மெத்தடில் நம்ம மெயினாக வந்து நோட் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னென்னா, ஸோ மெயின் திங் இஸ் யூ ஹாவ் த ஃபார்முலா ஆஃப் ஹிட் ஆஃப் மெத்தடில். இது வந்து கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணுறது. ஹிட் ஆஃப் மெத்தடில் T plus equal to gram equivalence of silver ions lost from the anode divided by gram equivalence of copper or silver, ரெண்டு என்ன கூலும் மீட்டர் யூஸ் பண்ணுறீங்களோ deposited in the கூலும் மீட்டர். நம்ம அந்த 3 டியூபும் சேர்த்து தனியாக ஒரு கூலும் மீட்டர் வச்சுருந்தோம் இல்லையா ஹிட் ஆஃப் மெத்தடில், இந்த கூலும் மீட்டர் இன் கிராம் ஈக்குவலன்ஸ் இதுதான். சப்போஸ் மொபிலிட்டி கொடுத்தாக்கா T plus equal to U plus by U plus and U minus mobility of the cation divided by total mobility of the cation and anion இப்படி எழுதலாம். ஸோ ஒன்ஸ் T plus தெரிஞ்சுன்னா T minus equal to 1 minus T plus இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது ஹிட் ஆஃப் மெத்தட். இப்போ மூவிங் பவுண்ட்ரி மெத்தடில் நம்ம என்ன பார்த்தோம், மூவிங் பவுண்ட்ரி மெத்தடில் we use the formula of இங்கே நம்ம HCl கண்டுபிடிக்கிறதா TH plus equal to L into A into C gram equivalence by 1000 Q. ஓகே, ஸோ அதை இன்னும் இப்போ சிஎல்க்கு கேட்டாக்கா TCl மைனஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் TH ப்ளஸ் அப்படின்னு போட்டால் நமக்கு டிரான்ஸ்போர்ட் நம்பர் ஆஃப் த குளோரைட் அயான் வந்து வந்துடும். ஸோ நம்ம இங்கே இங்கே நம்ம அந்த மூவிங் பவுண்ட்ரி மெத்தடில் நம்ம யூஸ் பண்ண எலக்ட்ரோலைட் வந்து H ப்ளஸோட இதுதான் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். ஓகே, ஸோ ஃபார்முலாவில் எதை கண்டுபிடிக்கிறதுன்னு அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ தட் அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். மேபி எக்ஸாம்பிளுக்கு மூவிங் பவுண்ட்ரி மெத்தட் மட்டும் ஒரே ஒரு கேல்குலேஷன் வந்து சொல்கிறேன். ஸோ டீட்டெயில்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் calculate the TH plus and calculate TH plus and TCl minus for சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனாக கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் வந்து 0.1 நார்மல், மாஸ் ஆஃப் சில்வர் டெபாசிட்டட், மாஸ் ஆஃப் Ag டெபாசிட்டட் அது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.1209 கிராம் கொடுத்துருக்காங்க. அடுத்து மூமெண்ட் ஆஃப் பவுண்ட்ரி அது வந்து எவ்வளோனாக்கா 7.50 சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆஃப் த டியூப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.24 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு கான்சன்ட்ரேஷனாக கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு கிராம் ஈக்குவலன்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு C ஈக்குவல் டு 0.1 நார்மல்லாம் என்ன மீனிங், 0.1 கிராம் ஈக்குவலன்ஸ் இஸ் டிசால்வ்ட் இன் 1000 ml. ஓகே, அதுதான். அப்போது கிராம் ஈக்குவலன்ஸ் எவ்வளோ, சி கிராம் ஈக்குவலன்ஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.1 கிராம் ஈக்குவலன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து மீதி எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக தான். அப்போது ஃபார்முலா TH ப்ளஸ் ஈக்குவல் டு LAC பை 1000 Q. ஓகே, ஸோ இங்கே Q வந்து குவான்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Q வந்து கண்டுபிடிக்கணும். Q வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, Q வந்து உங்களுக்கு அமௌண்ட்டு டெபாசிட்டட் Q ஈக்குவல் டு IT அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இன்னொரு ஃபார்முலா எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோஸ் இந்த சர்க்கியூட்க்கு வந்து Qக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். Qவோட வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மாஸ் டெபாசிட்டட், அது வந்து 0.1209. அப்போது மாஸ் டிவைடட் பை அதனோட ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் சில்வர், அதை நம்ம பண்ணுறப்போ 1 ஃபேரடே அமௌண்ட் வந்து எவ்வளோ, Q இஸ் ஈக்குவல் டு 0.1209 டிவைட் பை 108 ஃபேரடே. ஓகே, இதை பண்ணுறப்போ நமக்கு Q கிடச்சிடும். இப்போ இந்த Q கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இப்போ TH ப்ளஸ் ஈக்குவல் டு லென்த் வந்து எவ்வளோ, லென்த் வந்து 7.5 சென்டிமீட்டர், 7.5. அதுக்கப்புறம் வந்து ஏரியா வந்து எவ்வளோ, ஏரியா வந்து 1.24, இப்போ சென்டிமீட்டர்ஸ் என்ன சென்டிமீட்டர் க்யூப்னு வச்சுப்போம், இன்ட்டு
C வந்து 0.1 gram equivalence. ஓகே, divide by 1000 into Q வந்து 0.1209. இந்த 108 டிவிஷனில் இருக்குது, அது மேலே போச்சு, நீங்கள் மேலே போய்டும் 108. இது எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 0.83 அப்படின்னு சொல்லிட்டு வந்து வருது. இப்போ TH ப்ளஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ TCl மைனஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 1 மைனஸ் 0.83 அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன வரும்? 0.17 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து கண்டுபிடிக்கிறது. ஸோ சிம்பிளாக இன்றைக்கி நம்ம மூவிங் பவுண்டரி எடுத்ததுனால இந்த கேல்குலேஷன் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஈவன் ஹிட் ஆஃப் மெத்தட் கேல்குலேஷன்ஸையும் வந்து பார்ப்போம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கேட்ச் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.